அசுர வம்சத்திலே பிறகு தலை வணங்கினான் என்ற சரித்திரத்திலே இளம் இந்த தென்னிலங்கையில் இந்த ஆழியால் கடல் மத்தியிலே நகரம் பத்திரம் 20 வீணை வடிவழக்கம் திருக்கவசம் பூண்டவர் சங்கராபரண ராகத்தை சிக்கர பயின்றவர் தாய்க்கு தலைமகன் தமிழுக்கு முதல் மகன் இப்படி இந்த தென்னிலங்கையில் ராவணன் பெயர் பெற்று மிக சீரும் சிறப்பும் அரசாட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் என் அருகாமையில் இருக்கவே கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுக்க ஆமாங்க. நான் வருவதற்கு முன்னே இங்கு ஆஜராக பெரிய புட்டுங்காசுரன் யாரு நீங்க? பாய்வதிலே புலிக்குட்டி, சீர்வதிலே சிங்கக்குட்டி. நீ சிரிக்குவா சிரிக்காத? நீ சிரிச்சுனா எல்லாம் பத்தி வீராதி வீரன், சூராதி சூரன், கூட்டு ஓட்டிக்கு தாரன், சுத்தமான நான் யாரு? நீ பயஞ்சூர் நாராயணன் எங்களுக்கு தெரியாதா? நாராயணா தண்ணியில போன நாராயணா. சரி விடு. நீ நம்மளாம் ஒரு நேரத்துல எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல கோழி ஆடிக்கிட்டு நடக்கிறான். விடு. ராவணா நினைக்கல நீங்க. நான் யாரு? இப்பதான் ஒரு ராவணன் நாளைக்கு காயில போய் பாரு. வெட்டி காலம் 4 மணிக்கெல்லாம் 2 சிப்பத்தை எடுத்துன்னு வர்றான்பா. என்ன சிப்பண்டா? மருந்து பையன். எதுக்காக? என்னடா ராத்திரியில வெடிக்காலம் போறான்னு பார்த்தா 2 பை தனித்தனியா வச்சுங்கிறாரு. ஒண்ணு பாட்டுகளை போறி போறாரு, ஒண்ணு இந்த ஒளியால் சூழப்பட்ட தென்னிலங்கை கதிபதி ஆமாங்க ராவணன். பத்திரம் 20 தசைமுகன் வீணை ஒளிவழக்கவன் வில்கவசம் பூண்டவன் சங்கராபரண ராகத்தை சிக்கர பயின்றவன் தாய்க்கு தலைமகன் தமிழுக்கு முதல் மகன். உன்னதான் ரொம்ப நாளா தேடிங்கிறான். ஏண்டா எதுக்குன்னு கேட்டா நான் போய் 10 பேரை சேர்த்து உங்களுக்கு எத்தனை கைக்குன்னா 10 சிரம். சரி 20 கரம். கை 20 வச்சுங்கிறேன். உன்னை ஒரு ஆள் இட்டு முட்டுன்னு வச்சுக்க. நான் வந்து ஒரு ஏக்கராக்கு கரும்பு ஒரே நாள்ல வச்சுக்குவேன். கரும்பு ஆள தேவையில்லையா? நீ தான் 20 கை வச்சுட்டு நீ 20 மேலே ஏறுவா. நாங்களாம் 2 தானே வச்சுக்கிறோம். நான் கரும்பு கரும்பு காட்டுற கிடையாது, கத்த தூக்கி போடுறேன். என்ன ஏமா அவனுக்கு போராட்டமா என்ன பேசுறேன் இப்ப 21 தான் மீதி 9 எங்க போச்சு? 9 என்னது 9? தலை 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 9. நான் என்ன சொன்னேன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த பைபாஸ்ல வரும்போது வேன்ல தலையை வெட்டி பார்த்தாரு. அதுல ஒரு 4 அடி மூட்டை எதிர் வண்டிக்காரன் மீதி எத்தனை இருக்கணும் 5 என்ன பண்ணாரு? பெயிண்ட் எல்லாம் விட்டு போயிடுது, பெயிண்ட் அடி கொடுத்துக்கிறாரு. சீனி கம்பெனில கொடுத்துக்கிறான். அப்படி நீ போய் இருந்தாலும் நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா? என்ற ராட்சசிக்கும் வித்திரபோகு என்ற மறையவருக்கும் முதல் ஜாமத்தில் இந்த ராவணன் பிறந்த. நீங்க முதல்ல பிறந்தீங்க. பிறகு 2ஆம் ஜாமத்தில் என் தம்பி
கும்பகர்ணன் பிறந்தான். 3ஆம் ஜாமத்தில் எனக்கு தம்பி இன்னொருவன் யார் தெரியுமா? விபூடனன் பிறந்தான். 4ஆம் ஜாமத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரே தங்கை, ஒப்பற்ற நங்கை, சூர்ப நங்கை பிறந்தாள். உங்களுக்கு ஒரே தங்கை சூர்ப நங்கை. பிறகு 4 பேரும் 4 ஜாமத்திலே பிறந்து சீரும் சிறப்போடு இந்த தென்னிலங்கையை ஆண்டு ஆட்சி செய்து வரீங்க. ஆமா, உங்களுடைய ஆட்சியில் எந்தவித குறையுமே கிடையாது. முறை என்பது கிடையாது. முறையிட்டு பார்த்து காண முடியாது. அப்படி இருக்க இந்த தென்னிலங்கை எவ்வளவு விஸ்தீர்ணம் உள்ளது? எவ்வளவு விஸ்தீர்ணங்க? 700 விஸ்தீர்ணம் உள்ளது இந்த தென்னிலங்கை. தென்னிலங்கை இதில் எத்தனை வீதிகள் தெரியுமா? எத்தனை? 1008 வீதி. 1008 வீதி. 1008 வீதியிலே ஒவ்வொரு வீதிக்கும் 108 சிவாலயம் அமைத்து சிவனையே வணங்கி வருகிறேன். எனக்கு இணை யாராவது இருக்கிறார்கள்? யாருமே இருக்க முடியாது. அப்படி என்னை கண்டாலே வருகிறான் ராவணன் என்றார். எங்கு பார்த்தாலும் என்று சொல்லப்பட்ட ஈரேழு மன்னன் உலகத்துக்கும் அதிபதியாக வந்து ஆமா, என்னை ஜெயிக்க யாராவது இருக்கிறார்கள்? யாருமே வீரத்திலும் பலத்திலும் சிறந்தவன் யாருமே இருக்க முடியாது. யாருமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்று 9 நவகிரகாதிகளை வடிகளாக அமைத்து அந்த 9 படியா வச்சு 9 படிகளாக அமைத்து அதன் மீது யார் ஆட்சி செய்கிறார்? அந்த நவகிரகங்கள் தான் எல்லாரையும் பூச்சிக்கிட்டு ஆட்டுவான். நீ அவனுங்களே வச்சு ஆட்டிங்கிற. அந்த சனியன் இருக்கிறானே அவனைதான் முதல் வாய்ப்படியில் வைத்திருக்கிறான். அவன் மேலே ஏறிதான் நீ மேலே ஆட்சி செய்கிறான். இருந்தாலும் இந்த ராவணனே தெய்வம் ராவணனே தெய்வம். இந்த தென்னிலங்கை ராவணனே தெய்வம். எல்லாரும் என்னை தான் போற்ற வேண்டும். மதிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ திக்கி விதியம். புறப்படு. இப்போது கண்ணே சுத்தமா தெரிய மாட்டேன். நிக்கிறது ஆளு நேரில்தான் தெரியுது. பலான உருவம் ஆளு எப்படி என்னன்னு தெரிய மாட்டேன். உருவம் தெரியல. கிட்டக்கிற ஆம்பளைங்க சுத்தமா தெரிய மாட்டேன். கூட்டுவாட்டுக்கு அண்ணாண்டா பொம்மனிங்கண்டா கூட கிளீனா தெரியுது. எப்படி அது தெரியுது? கிளீனா தெரியுது. அது ஏன் தெரியுமா அப்படி தெரியுது? திமிரு பேர்ல தெரியுது. தூர பார்வை போச்சு. என்னடா கண்ணு மாதிரி கட்டி சொல்லிட்டு நாளைக்கு பாண்டிச்சேரி மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. மாட்டு ஆஸ்பத்திரி அது மட்டும் கண்ணு ஆஸ்பத்திரி போனேன். அரவிந்த் ஹாஸ்பிட்டல். அவன் நான் போனா அதே பேர் கத்திரிக்கோள் எடுத்துக்குவான். கத்திரிக்கோள் அந்த பேச்சு எதுக்குடாது? இந்த தாயா செடிகளை வைக்கும் போது செடிகளை கட் பண்ணுவான். அதே பேர் கத்திரிக்கோள் எடுத்தாலும் உரிக்கணும்டா காரணம்டா. உன் கண்ணை உரிக்கிறதுக்கா? எப்ப அந்த மாதிரி கண்ணு தாங்க. இதுக்கு லென்ஸ் வச்சா தான் செட் ஆகும். லென்ஸ் கண்ணு உள்ள வைப்பாங்களா? ஆமா, அந்த லென்ஸ். என்ன லென்ஸ் கேட்டியா? என்ன லென்ஸ்? டீ கிளாஸ் ஓட்டி உள்ள சோறு விடுமா? டீ கிளாஸ் ஓட்டி உள்ள சோறு விடும். அப்படியே ரவுண்டா எடுத்து கண்ண சோறு விடும். எப்பா எனக்கு கண்ணு இப்படியே தெரியும். இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம்? பொய்யானந்தல் புதூர் வந்திருக்கிறோம். என்ன ஊரு? பொய்யானந்தல் புதூர். பொய்யானந்தல் புதூர். எதுக்கு வந்துக்கிற? நாடகம். எதுக்கு நாடகம் ஆடுகிறீங்க? நம்ம அம்பா கவுண்டர் இயற்கை எழுதியதால அவர் எல்லாம் உள்ள இறைவனுடைய சேர்ந்ததற்காக அவர் நினைவாக இன்று நடப்பு அன்று அந்த குடும்பத்தாரும் அனைவரும் சொந்த பந்தங்கள் சேர்ந்து நம்ம தேடி வச்சிருக்கிறாங்க. நம்மை தேடி அதுக்கு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. என்ன நாடகம்? வாலி மோட்சம். வாலி மோட்சம். ஆமா, வாலி மோட்சம். சிறப்பான நாடகம். சரி, இறப்பவருக்கு இந்த நாடகம் தான் வைப்பார்கள். ஏன்னா மோட்சத்துக்கு
போவது. அதனால் சரி இப்பொழுதே திக்கு விஜயம் புறப்பட வேண்டும்.